திமுக கொடுக்க தவறின 28,000 என்டிஏ 2026 தேர்தல் முடிஞ்சோடனே அவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்க 35,000 இதை பற்றின ஒரு விரிவான காணொளி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சிகளும் தங்களோட வாக்குறுதிகளை விடுறது சகஜமான ஒரு நிகழ்வு தான். அந்த வகையில் திமுக 2021 பல வாக்குறுதிகளை விட்டுருந்தாங்க. அந்த வாக்குறுதியில் ரொம்பவும் முக்கியமாக பல பேரால் பார்க்கப்பட்ட ஒரு வாக்குறுதி தான் மகளிர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபா தருவோம் மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் அவங்களும் 2021 ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு மகளிருக்கு மாதம் 1000 ரூபா தரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2021 2022 அவங்க இந்த மகளிருக்கான மாதம் 1000 ரூபா தொகையை தரவே இல்லை. அதுக்கு பிறகு 2023 செப்டம்பர் மாதத்துலேருந்து தான் அவங்க இந்த மகளிர்களுக்கான 1000 ரூபா தொகையை தர ஆரம்பித்தாங்க. இதில் நம்ம பார்த்தோம்னா மகளிர்களுக்கு 28 மாதம் அவங்க 1000 ரூபா தொகையை தரவே இல்லை. 28 மாதம்னா மாதத்திற்கு 1000 ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணால் 28,000 ரூபா தொகையை அவங்க கொடுக்க தவறி இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. மேலும் அவங்க ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி பெண்களுக்கு இந்த மாதம் 1000 ரூபா தொகையை தரதா அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் 1,31,00,000 பெண்களுக்கு மட்டும்தான் இவங்களால தர முடிஞ்சுது. கேட்டால் நிதி சுமை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2021 22 23 ஆகஸ்ட் வரை எதுக்காக பணம் தரல அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கும் எங்களால் நிதி சுமையை கட்டுப்படுத்த முடியலை, தமிழ்நாட்டோட நிலைமை ரொம்ப கடன் சுமையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வகையில் இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் ஒவ்வொரு மகளிருக்கும், அதாவது அவங்க ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருந்த 1,31,00,000 பெண்மணிகளுக்கு 5,000 ரூபா வரவு வச்சிருக்கதா தெரிவிச்சிருந்தாங்க. இந்த 5,000 ரூபா தொகை எதுக்கு அப்படின்னா பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்துக்கு 3,000ம் 2,000 ரூபா கோடைக்கால நிதியாகவும் தந்திருந்தாங்க. இந்த 2,000 தொகை மட்டும்தான் அவங்க இந்த மாதம் 1000 ரூபா தரது இல்லாமல் கூடுதலாக கொடுக்கப்பட்ட ஒரு நிதி. ஆனால் அது 5,000 அவங்க கொடுத்து அதை ஒரு பெருசாக அவங்க காட்டிக்கிட்டாங்க. மேலும் இந்த 2,000 நம்ம அந்த 28,000 கழிச்சாலும் மீதி 26,000 ரூபா திமுகவால் கொடுக்க தவறுன ஒரு பணமாக தான் பார்க்கப்படுது மக்களால். தேர்தல் சூடு பிடிச்சிட்டு இருக்க நேரத்தில் அதிமுகவும் அவங்களோட தேர்தல் அறிவிக்கைகளை விட்டுட்டு இருக்காங்க. முதல் கட்டத்தில் அவங்க திமுக 1000 ரூபா அறிவிச்சிருந்த தொகையை நாங்கள் 2,000 ரூபா ஏற்றி கொடுப்போம், மகளிர் மட்டும் பஸ்ஸில் ஃப்ரீயாக போயிட்டுருக்காங்க, நாங்கள் ஆண்களுக்குமே பஸ்ஸு ஃப்ரீயாக விடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிவிச்சிருக்காங்க. இதில் இவங்க 3வது கட்ட தேர்தல் அறிவிக்கையை அறிவிச்சிருந்தாங்க வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதியில் இப்போ கருணை தொகையாக, அதாவது இப்போ மின்சாரம், வீட்டு வரி, தண்ணி வரி எல்லாமே திமுக ஆட்சியில் ஏறிடுச்சு, நாங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கருணை தொகையாக 10,000 ரூபா நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. மேலும் நாங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்ததை நாங்கள் 2,000 ரூபா ஏற்றி தருவோம் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம பார்க்கும்போது 2026 அவங்க ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபா ப்ளஸ் அவங்க 1000 ரூபா ஏற்றி தந்து மகளிருக்கான உதவித்தொகையை 2,000 தராங்க. அது ஒரு வருடக்கு கால்குலேட் பண்ணோம்னா 24,000 ரூபா வருது. 34,000 ரூபா ப்ளஸ் பொங்கல் பரிசு தொகையை 1000 ரூபா தரதா அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 35,000 ரூபா அவங்க தரதா அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்? 10,000 ரூபா தரது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு கடன் சுமையில் இருக்கே, ஏற்கனவே 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி வச்சுருக்காங்களே தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்தால் மட்டும் எப்படி இதை நீங்கள் சமாளித்து இந்த 10,000 ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் தர முடியும் அப்படிங்கிற மாரி பல இடத்துலேருந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்க பதிலடி கொடுக்குற விதமாக நாங்கள் என்டிஏ கூட்டணி, எங்கள்கிட்ட மத்தியில் ஆள்ற பாஜகவோட தான் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம், அவங்களோட தயவுனாலங்க கண்டிப்பாக இந்த 10,000 நாங்கள் கொடுத்துருவோம், நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எல்லாத்தையுமே நாங்கள் நிறைவேற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா திமுக ஒவ்வொரு நிதியுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தான் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிதிக்காகவும் மத்திய அரசு நாடி தான் இருக்கிறதா தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் அவங்க நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் மத்திய அரசு கேட்குறோம், எங்களுக்கான நிதியை அவங்க தரவே மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பார்க்கணும்னா இவங்க மத்திய அரசு கொடுக்காமலாம் இல்லை, நிதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நிதியை இவங்க கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களா, மக்களுக்கு போய் அந்த பணம் போய் சேருதா, அந்த நிதியை வச்சு அவங்க கரெக்டாக கட்டுமான பணிகள்லாம் பயன்படுத்துகிறாங்களா, கரெக்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக இல்லை. மக்களுக்கு இது ஒழுங்காக போய் சேர்றதே கிடையாது. இதை தான் என்டிஏ கூட்டணியில் இருக்க அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மத்தியில் ஆட்சி அமைச்சிருக்க பாஜகவோட நேரடியாக கூட்டணியில் இருக்கோம், அதனால நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இது சாத்தியமாகும், கண்டிப்பாக நாங்கள் மத்திய அரசோட ஒரு இணக்கமாக இருக்கிறதுனால இந்த 10,000 ரூபா தொகை கண்டிப்பாக சாத்தியமாகும் அப்படிங்கிற மாரி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கடன் சுமையில் இருக்கிறத நாங்கள் கடனை குறைக்கவும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இவங்க 28,000 கொடுக்க தவறிட்டாங்க, இவங்க 30,000 கொடுக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வெறும் எண்களால், நம்பர்ஸால் மட்டும் பார்த்துட்டு இங்கே நம்ம ஓட்டு போட முடியாது. தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா நம்பிக்கை தான் ஒரு முக்கியமான விஷயம். இவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்க பண்ணுவாங்களா, இவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்க பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திமுக 28,000 ரூபா அவங்க சொல்லி கொடுக்க தவறி இருக்காங்க.
இதை தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். ஆனால் இவங்க நாங்கள் 30,000 தருவோம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அவங்க 30,000 தரதும் இல்லாமல் அதுக்கான வாக்குறுதியும் அளிச்சிருக்காங்க. அது எப்படி நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. எனக்கு எங்கள் கூட வந்து பாஜக அரசு எங்கள் கூட ஒத்திசைவாக இருக்காங்க, அதனால அவங்க கூட நாங்கள் இணைஞ்சு கண்டிப்பாக இதை வந்து நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதனால இது ஒரு நம்பக்கூடிய செயலாக தான் இருக்குது. 28,000 கொடுக்க தவறின திமுகவுக்கா இல்லை 30,000 கொடுக்க போகிற என்டிஏவுக்கா உங்களோட வாக்கு அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். இது எங்களால் மட்டும் இல்லை, ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத நம்பிக்கையோடு வச்சு இது கண்டிப்பாக 2026 ஊழல் இல்லாத ஆட்சி, ஒரு மாற்றத்தோட ஒரு ஆட்சி அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த காணொலியை முடிச்சுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.